அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி எல்லாரும் வருமானம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வருமானத்தின் மூலமா நம்மளுக்குன்னு ஒரு தன்னிறைவு தேவை, நம்மளுக்குன்னு ஒரு திருப்தி, நம்ம வாங்குற சம்பளம் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்கு இருந்துச்சுனாவே நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை நம்மளுக்கு ஓகேங்கிற மாதிரி படும். ஆனா அந்த மாதிரி எத்தனை நபர்கள் இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் தான். ஸோ 5 பேர் 6 பேர் 10 பேர் அதுக்குள்ளதான் நம்ம இருப்போம். பட் அதை தாண்டியும் உள்ள வந்த அத்தனை நபர்களுமே கம்பல்சரி நம்மளோட பொருளாதார சுதந்திரவு தன்னிறைவு இந்த இடத்துல அடைய போறோம். அதுக்குண்டான திட்ட விளக்கத்தை தான் நான் இப்ப தரப்போறேன். ஸோ எனக்கு நான் ஒரே ஒரு ஒத்துழைப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன். ஒரு 30 நிமிடங்கள் நான் சொல்லக்கூடியத தெளிவா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா அனைவருக்குமே நம்மளை சார்ந்த நபருக்குமே இதுதான் அருமையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா புரிய வைக்க முடியும். ஸோ அதுக்காக உங்களை வந்திருக்கிற உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கும் இந்த இடத்துலயே மனமாற ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். மேம் ஸ்கிரீன் தெளிவா இருக்கா? தேங்க்யூ சார். கேக்குது மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க இப்போ கேஸ் 25 ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஸ் 25 பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஸோ அப்போ மக்கள்னு வந்துட்டோம்னாவே அத்தனை நபர்களுமே அதுக்குள்ள அடக்கம். அது யாராக இருந்தாலும் சரி, மேடம் சொன்ன மாதிரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் அரசு துறையில் இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே எதுக்குள்ள வந்துருவோம். வேலையை தேடிட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்கள் தான். அப்ப மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் கேஸ் 25. ஸோ இதை முன்னெடுத்து நடக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை முன்னெடுத்து நடக்குது. ஸோ இந்த நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட எதை போய் சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, என்ன கையில வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நம்ம தெளிவா சொல்ல இருக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. ஸோ அரசு அங்கீகாரம் பெற்றுதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு புரிய வைப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு இயங்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வேணும். நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இல்ல மொபைல் ஆப் வேணும். ஸோ நம்ம இப்போ டொமைன் பாத்தீங்க அப்படின்னா www.நல்லதாய்நடக்கும்.in. ஸோ இந்த டொமைன்ல தான் நம்மளோட கேஸ் 25 ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கேஸ் 25 அது பேருக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஜெக்டா கிடைச்சிருக்கு. நம்மளோட ட்ரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேலூர் அட்ரஸ்ல ஹெட் ஆபீஸ் ரொம்ப அழகா நேத்து ஓபன் ஆகி எக்ஸலண்டா எல்லாத்துக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு. நம்மளோட இப்போ ஹெட் ஆபீஸ் ஆல்ரெடி முதல் பேர் மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ப்ரூஃபோட போனோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆபீஸ் அட்ரஸோட போக போறோம். வருங்காலங்கள்ல பிரான்ச் ஆபீஸ் அட்ரஸோட நேர்லயே விசிட் பண்ண போறோம். சோ அப்படி வாய்ப்பு நம்மளோட ட்ரஸ்ட்ல இருக்கு. அதனோட நோக்கம் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். முதலே சொல்லிட்டோம், நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டோம். சோ ப்ராஜெக்ட்னா ஏதாவது எய்ம் வேணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா யாரையாவது கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். என்ன படிக்கிறேன்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கோ அதை சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்குறது ஒரு எய்மா இருக்கும். அவங்களோட மெயின் தாட்டாவே பாத்தீங்க அப்படின்னா அதுவா இருக்கும். சோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்ல போயிட்டு இருக்கும் போது நம்மளோட கேஸ் 25 ப்ராஜெக்டோடதும் எய்ம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிரௌடு ஜென்ரேட் பண்றது. சோ கிரௌடு ஜென்ரேட் பண்றதுன்னா அத்தனை மக்களையும் ஒரு இடத்துல கூட்டுறதான்னு சொல்றதுதான் கிரௌடு ஜென்ரேஷன். சோ சாதாரணமா சொன்னாவே எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருவோம் மேடம், இது என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் நம்ம ஒண்ணு சேர போறது இல்ல. ஒரே ஒத்த கருத்துடையவங்க தான் ஒண்ணு சேர போறோம். அந்த கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன். அப்ப என்னன்னா டொனேஷன் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அத்தனோட மக்களையும் என்ன பண்ண போறோம், ஒன்று திரட்ட போறோம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு விசன் அண்ட் மிஷனும் இருக்கு. விசன் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் மக்களுக்கு மேல நம்மளோட இந்த ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்துல அத்தனை நபர்களுமே நம்மள ட்ரஸ்ட்ல மெம்பரா இருப்பாங்க. காரணம் என்னன்னா நம்மளோட மிஷன் அந்த மாதிரி. என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்த ட்ரஸ்ட் மெம்பர் அத்தனை நபர்களையும் பொருளாதார சுதந்திரம், பொருளாதாரம் தன்னிறைவு படைய வைக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட மிகப்பெரிய மிஷனா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படுறாங்களோ
அத்தனை நபர்களுக்குமே இது தேவையான ஒன்றுதான். அப்ப வருங்காலங்கள்ல நம்ம சோசியல் ஒர்க்கும் நம்மளோட ட்ரஸ்ட் மூலமா பல ப்ராஜெக்டும் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. அத்தனை நபர்களும் ஒன்றிணைந்து செயல்பட போறோம். அது மட்டும் இல்ல, நான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை டொனேஷனும் சொல்லிட்டேன். அப்ப டொனேஷன்னா உதவிங்கன்னு தெரிஞ்சிருச்சு மேடம். எவ்வளவு அமௌண்ட் உதவியா கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு முறை 1300 ரூபாய் உதவியா கொடுக்குறோம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த 1300 கொடுத்துடலாம். ஒரு சிலர் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா அவங்கவங்க பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து. எதுவாக இருந்தாலும் ஒன்ன கொடுத்துதான் இன்னொன்ன பெற முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை 1300 ரூபாய கொடுத்து பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறத அத்தனை நபர்களுமே பெற போறோம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொடுத்தாச்சு, டொனேஷனா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் நம்மளோட ட்ரஸ்டுக்கு போகுதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூபா கூட ட்ரஸ்டுக்கு போறது இல்ல. இங்க எங்கெங்க பிரியுதுங்கிறது இந்த இடத்துல பார்ப்போம். ட்ரஸ்டோட நோக்கம் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டை நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன், இத மாதிரி அத்தனை நபர்களுமே டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உங்க கையில அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு. அப்ப பாருங்க, நம்ம நினைச்சிருப்போம் கொடுத்தது ட்ரஸ்டுக்கு போகும்னு. ட்ரஸ்டுக்கு ஒரு ரூபா கூட போகாம நம்மளுக்கு வருமானங்கள் எத்தனை விதமா கொடுத்துருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சோ கொடுக்கற 1300ல ஸ்பாட் இன்கமா 100 ரூபாயும், சிஸ்டம் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், சர்வர் மெயின்டெனன்ஸுக்காக 120 ரூபாய். ஏன்னா டொமைன் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் டு டோனர்ஸ்க்கு 30 ரூபாயும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த பே அவுட் டு டோனர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண போறவங்க தான் பே அவுட் டு டோனர்ஸ். அவங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு ட்ரஸ்டுக்குள்ள வந்தவங்களா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராஜெக்ட்குள்ள வந்தவங்களாவும் இருக்கும். அப்ப என்னன்னா, மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப 10 நபர்கள், வருங்காலங்கள்ல அது 100ஆவும் 1000ஆவும் லட்சமாவும் பல லட்சங்களாவும் ஏன் கோடிகளாகவும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அத்தனை ப்ராஜெக்ட் நம்ம கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு 20 ரூபாய். சோ பேலன்ஸா இருக்கிற 1030 ரூபாய் உங்களோட ஆக்டிவேஷன் டோனர் டேபிள்ல வந்து நிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு முறை 1300 ரூபாய் கொடுத்துட்டோம். கொடுத்ததே 5 இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. கொடுத்துட்டோம், 1030 எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன வருமானம் இங்க கிடைக்க போகுதுங்கிறத பாருங்க. சோ ஒரே ஒரு முறை 1300 கொடுத்துட்டோம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல உங்களுக்கு வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும். இதுல என்னன்னா 2 இடத்துலயும் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பவே ஆயிடும். ஆனா ஆக்டிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவ் பிளான்ல மட்டும்தான் ஆகும். அப்ப என்னன்னா, யாரெல்லாம் உள்ள வர்றமோ வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே ஆக்டிவேஷன் டேபிள்ல தான் இருக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, 2வது ப்ராஜெக்டுக்கு தேவையான 1000 ரூபாய், அது நீங்க பேசிவ் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பி ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க கன்வீனியன்ட்டா நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் தேவை. அப்ப ஒட்டு மொத்தமா 2030 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 வருமானமும் உறுதி செய்யப்பட்ட வருமானம். இப்ப நீங்க கொடுத்தது மூலமா ஆக்டிவ் அப்படிங்கிற பிளான் ஏ உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டாச்சு. 2வதுலயும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த இடத்துல போட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அற்புதமான வாய்ப்பை ஒரே ஒரு நபருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிவ் பிளான் ஆக்டிவேஷன் ஆயிடும். மேடம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. அப்ப அவரோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, அவரோடதும் ஆக்டிவேஷன் ஆகும். பட் அவர் உள்ள வர்றது மூலமா வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே அவர் கொண்டுட்டு வர 1030மே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கே வருது. சிஸ்டம் உங்ககிட்ட இருந்து தான் என்ன பண்ணுது, எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணுது. அப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நபருக்கு அவருக்கும் ஆக்டிவ் பிளான்ல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஆக்டிவேஷனும் ஆகுது. அதன் மூலமா வரக்கூடிய இன்கம் உங்ககிட்டயே இருந்து உங்களோட பேசிவும் என்ன ஆகுது, ஆக்டிவேஷன் ஆகுது. அது என்ன பேசிவ்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அந்த டிசைன்ல 2x2 மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானமா சிஸ்டம் கொடுக்க காத்துட்டு இருக்கு. அப்ப ஆக்டிவ் அப்படிங்கறதே நம்ம நினைச்ச செகண்ட்ல நம்மளுக்கு என்ன வருமானம் தேவையோ உடனடி வருமானமா பெறக்கூடிய வாய்ப்பும் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களையும் ஒரே இடத்துல ஒன்றிணைச்சு
கொடுக்கக்கூடிய வருமானமாவும் பேசிவ் அப்படிங்கிறது இருக்கு. ஒட்டு மொத்தமா இங்க பாத்தீங்க அப்படின்னா 13 டேபிள் இருக்கு. அந்த 13 டேபிளும் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரைஸ்ல இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா 25 லெவலும், இன்னொரு கேட்டகரைஸ்டு பாத்தீங்கன்னா 15 லெவலும், இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா 12 லெவலும். சோ இந்த 3 கேட்டகரைஸ்ல இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி உள்ள என்டர் ஆகிறது நம்ம ஆக்டிவ்ல என்டர் ஆகிறோம். அது 25 லெவல். அதுக்காக தான் நம்ம உள்ள சொல்லியிருந்தோம் கேஸ் 25 அப்படிங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட் நேமா. அப்ப 25 லெவலுக்கு நம்மளுக்கு சிஸ்டம் வருமானம் கொடுக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் மாதமா ரிமைண்ட் பண்ற மாதிரி ஜனவரி டேபிள் தான் நம்மளோட என்டர் ஆகக்கூடிய டேபிள். அப்ப உள்ள வந்துட்டோம். அடுத்தடுத்த டேபிளுக்கு எப்படி போறோம் அப்படின்னா அதுதான் ஆட்டோ டாப் அப். ஆட்டோ டாப் அப் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடியதுக்கு எல்லாமே நம்ம கையில இருந்து போட போறது இல்ல. ஏன்னா ஒரே ஒரு முறைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப வரக்கூடிய வருமானத்துல இருந்துதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு அடுத்தடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகுது. அது எந்த மாதிரி அப்படிங்கறத நம்ம இனி பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல 15 லெவல்லயும் இங்க நம்மளுக்கு வருமானம் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா 8 டேபிள் இருக்கு. அதுவும் ஆட்டோ டாப் அப் டேபிள். ஓகே மேடம், இப்பதான் திருப்தியா இருக்கு. இத்தனைன்னு சொல்லிட்டீங்க, இத்தனைக்கும் மறுபடியும் எங்களையே கொடுக்க சொல்லிட்டுவீங்களோ என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு பல பேர் யோசனையில இருப்போம். ஒரே ஒரு முறை தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்கம் எந்தெந்த மாதிரி வருதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ராயல் இன்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 13 லெவல்ல வருமானங்கள் இருக்கு. அது வித்தியாசமான ஒரு கேட்டகரைஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் நம்மளோட அற்புதமான ப்ராஜெக்ட். இதுக்குள்ள வந்த நம்ம தான் எதுக்காக வந்திருக்கோம்னா பொருளாதார தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக. அது என்ன மேடம் பொருளாதார தன்னிறைவுன்னா, நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ நம்ம பணத்தினால் பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்ய வச்சுட்டு, அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமும் நம்ம கையில அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தன்னிறைவு. அதை அடையறதுக்காக தான் இப்ப இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 1030 ரூபாய் எடுத்துட்டு வரும்போது யூ அப்படிங்கிற நபரை நீங்களா கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு 2 இடத்துல ஐடி ரிஜிஸ்டர் ஆகுது, ஆக்டிவ்லயும் பேசிவ்லயும். பாருங்க, ஆக்டிவ்ல ரிஜிஸ்டர் ஆன உங்களுக்கு ஆல்ரெடி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகி ஆக்டிவேஷனும் ஆயிடுச்சு. அதுதான் எல்லாத்துக்கும் எஸ்சி அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். எஸ்சிக்கு அப்புறம் 6 டிஜிட்ல நம்மளுக்கு என்ன ஆகும், நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி பேசிவ்லயும் உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஆக்டிவேஷன் ஆகாம என்ன ஆகும், வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அது ரெட் கலர் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணும். எப்ப அது உங்களுக்கு கிரீனா மாறும்னு பாத்தீங்கன்னா ஒரு நபரை கொடுக்கும் போது உங்களுக்கு அது மாறும். இந்த இடத்துல முதல் நபர் ஏ அப்படிங்கிற நபரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது மூலமா உங்களோட 2வது வருமானம் உறுதி செய்யப்பட்ட வருமானமா மாறுது. அப்ப பாருங்க, 2 வருமானம் அப்படிங்கறது சொல்லிட்டோம். அதுக்குள்ள பல வருமானங்கள் உள்ள அடங்கி இருக்கு. அது எப்படிங்கிறது இங்க பார்க்க போறோம். ஒரு நபர் கொடுத்தனாலே இவ்வளவு இன்கம். 2வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கும் இந்த இடத்துல வருமானங்கள் இருக்கு. பட் ஆனா எது யாரா இருந்தாலும் சரி, முதல் அப்படிங்கிறது யாருனாலையும் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனது ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வாங்கின டேட்டு ஞாபகம் இருக்கும், அதுக்காக என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது சிஸ்டம் சொல்லியாச்சுன்னா ஏற்கனவே எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போறோம். அது அந்த வரிசையின் அடிப்படையில நம்ம வாங்க போறோம். அது எப்படி சிஸ்டம் கொடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். அப்ப என்னன்னா உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே 2x2 மேட்ரிக்ஸ்ல இணைவோம். என்ன அர்த்தம்னா முதல் நபர் கீழே 2, அந்த 2 நபர் கீழே ஒவ்வொருத்தர் கீழையும் 2 அதே மாதிரி எண்ணிட்டே இருப்போம். நம்ம இணைஞ்சுக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி குளோபல் ஆட்டோ ஃபில்ல இணைஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள் வரும்போது உங்களுக்கு வருமானம் 500 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 2வது லெவல்ல 4 நபர்கள் வரும்போது 2250 ரூபாய். 3வது லெவல்ல உங்களுக்கு கீழே 8 நபர்கள் வரும்போது 6000 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 4வது லெவல்ல 16 பேர் வரும்போது 1,45,500 ரூபாய். யோசிச்சு பாருங்க, எதுக்காக சிஸ்டம் இத்தனை வருமானத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா முதல் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தீங்க பாத்தீங்களா இன்னொரு நபருக்கு. அதுக்காக சிஸ்டம் கொடுக்கிற வெகுமதி தான் இப்படி ஒரு வெகுமதி. யோசிச்சு பாருங்க, ஒட்டு மொத்தமா 1,54,250 ரூபாய் ஒரு ஐடி மட்டும் உங்களுக்கு என்னவாக போகுது, பேசிவ் இன்கம் கொடுக்க போகுது. இத ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஒரு ரவுண்டு முடிவுல இன்னும் 2 வருமானம் இந்த இடத்துல கூடுதலா இருக்கு.
என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க பேர்லயே 2வது லெவல்ல ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷனும் சிஸ்டம் பண்ணி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க மேடம். என்ன மேடம் மறுபடியும் திருப்பி இன்னொரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்க, ஏற்கனவே ஒரு முறை உதவின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து நீங்க சீக்கிரமா பொருளாதார சுதந்திரம், பொருளாதார தன்னிறைவு அடையணும்னு சொல்லிட்டு உங்க பேர்லயே சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஐடி என்ன ஆகுது, சிஸ்டமே ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி ஆக்டிவேஷனும் பண்ணி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, 3வது லெவல்ல 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ரீபர்த் ஐடி உங்க பேர்லயே வரப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன், ஒருத்தரா வேலை செய்யறதுக்கும் 8 பேர் கூடி வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சீக்கிரமா என்ன பண்ணிடலாம், அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப என்னன்னா ஒருத்தரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கூடுதலா வந்துச்சு. இப்ப 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்க பேர்லயே 2 ஐடி என்ன ஆகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷனுக்கு ஆகும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா என்ன ஆகும், நம்மளுக்கு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 5 ஐடி உங்க பேர்லயே சிஸ்டம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷனும் பண்ணி கொடுக்குது. அப்ப என்னன்னா ஒரே வேலையை நீங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க பேர்லயே 8 பேர் உங்களோடய கூட வேலை செய்யறாங்க. அப்ப பாருங்க உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேஷனா சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி அந்த ஐடியும் என்னாகும் அப்படின்னா குளோபல் ஆட்டோஃபில் வரிசையில போய் நிற்கும். அந்த ஐடிக்கு கீழேயும் 2 நபர்கள் வரும்போது 500 ரூபாயும், அதே ரீபர்த் ஐடிக்கு கீழே 2வது லெவல்ல 4 நபர்கள் வரும்போது 2250, அதே மாதிரி அந்த ஐடிக்கு கீழே 8 நபர்கள் வரும்போது 6000, 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 16 நபர்கள் வரும்போது 1,45,500 ரூபாயும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா ஒரே நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததுல எல்லாம் நம்ம போட்டது அதிகமா இருக்கும், வருவது கம்மியா இருக்கும். இங்க ஒரே ஒரு முறை நம்ம போட்டோம், சிஸ்டம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் 8000 ரூபாய் கேட்டா நம்ம அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா சிஸ்டம் 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, நமக்காக இந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கும் வருமானம் கூடுதலா வரணுங்கிறக்காக எடுத்திருக்கு. சோ இந்த 8 தானே கேட்டீங்கன்னா 8 மடங்கு. நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே முதல்ல ரீபர்த் ஆகும்போது உங்க ஐடிக்கு கீழே இதே மாதிரி வரும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ரீபர்த்துக்கு ரீபர்த் ஆகும். அப்ப என்னாகும் அப்படின்னா 8 பேரா நீங்க முதல் வந்தீங்க, 8 பேரா சேர்ந்து 9 பேர் ஆனீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 8 × 8 ஒவ்வொருத்தருக்கும் 8 பேர் கூடுதலா உதவிக்கு வருவாங்க. அது நீங்களாவே இருப்பீங்க, உங்க பேர்லயே தான் இருக்கும். 64 பேர் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க +8 +64 இத்தனை நபர்களும் கூடி செய்யும் போது அந்த வேலை சீக்கிரம் முடியும், வருமானமும் சீக்கிரம் முடியும். யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. அப்படி ஒரு பேசிவ் இன்கம் நம்ம சிஸ்டம் கேஷ் 25 அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல சிஸ்டம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்பான்சர் இன்கமும் இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம், அறிமுக வருமானம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 2வது லெவல் வரும்போது 750 ரூபாயும், அவங்களுக்கு 3வது லெவல் வரும்போது 2250 ரூபாயும், 4வது லெவல் வரும்போது 10,500 ரூபாயும் நீங்க வாங்குவீங்க. அப்ப ஒட்டு மொத்தமா நீங்க அறிமுகப்படுத்தின நபர் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 13,500 ரூபாய். அந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அவங்களே 8 நபர்களா ரீபர்த் ஆகும் போதும் அறிமுக வருமானம் உங்களுக்கு தான். அப்ப அவங்களே 2வது ரவுண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 8 மடங்கா அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் அறிமுக வருமானமா கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க. ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுத்தே நம்மளுக்கு சிஸ்டம் இவ்வளவு இன்கம் கொடுக்குது அப்படின்னா அன்லிமிட்டடா கொடுக்கும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம யோசிப்போம். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி இங்க வரக்கூடிய வருமானங்கள் 8 மடங்கா நம்மளுக்கு இருக்கு. நீங்க உங்க பேர்ல இருந்ததுக்கு ஆல்ரெடி 1.5 லட்சத்துக்கு மேல வாங்குறோம். அது மட்டும் இல்ல, 8 நபர்களா வாங்கினீங்கன்னா 8 இன்ட்டு போட்டு பாருங்க உங்களோட இன்கம் எவ்வளோன்னு. அதே 64 அப்படின்னா சிஸ்டம் 64,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 64 ரீபர்த் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க வாய்ப்பு எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பல லட்சங்களை நம்ம போட்டு செலவு பண்ணியிருப்போம், பல வேலைகளை செஞ்சிருப்போம். அதன் மூலமா
அந்த வருஷம் என்ன வருமானமோ அதுல இருந்து கூடுதலா ஒரு 1000 2000 ஏன் அதிகபட்சம் 5000 10,000க்கு மேல வாங்க மாட்டோம். ஆனா இங்க அப்படி இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சிஸ்டத்தோட இருந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு தேவையே இல்ல பணம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்க வச்சிரும் சிஸ்டமே. அப்படி ஒரு வாய்ப்புல தான் நம்ம உள்ள இணைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான போஸ்டிங் கேட்டகரைஸ்ல இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறபடியா. சோ 12 நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற பதவிக்கும் உயர்றீங்க. அது மட்டும் இல்ல, ட்ரஸ்ட்லயும் மெம்பர் ஆகுறீங்க. சோ ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல கட்டம் ட்ரஸ்டுக்குள்ள ப்ராஜெக்டுக்குள்ள இணையறதும் சாதாரண விஷயம் இல்ல. நிறைய பக்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாராவது 100ல இல்ல, ஒரு 1,00,000த்துல யாரோ ஒருத்தர் தான் என்னப்பாங்க, நான் ட்ரஸ்ட்ல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா வருங்காலங்கள்ல யார கேட்டாலும் நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில வேலை செஞ்சுட்டு இருக்க போறோம்னு சொல்ல போறோம். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அப்ப 12 நபர்களுக்கு அறிமுக வருமானம், ஒரு நபர் மூலமா 13,500. அதே 12 போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த 12 பேர் அறிமுக வருமானம் உங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு 13 நபர்களுக்கு கூடுதலா சொல்லும் போது 25. அத சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு சொல்றோம். அப்ப 25 × 13,500 போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருமானம். அதே மாதிரி சிஸ்டம் ஹெட்டுக்கு கூடுதலா 25 50 நபர்கள் × 13,500 போட்டு பாருங்க. ஏன்னா ஒரு ஐடி 4 லெவல் கம்ப்ளீட் ஆகி வரும்போது 13,500 ரூபாய் நீங்க வருமானம் வாங்க போறீங்க. அதுக்காக தான் 13,500 நம்ம பெருக்கலா போட்டு கணக்க கொண்டுட்டு வரோம். அது மட்டும் இல்ல, சிஸ்டம் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு கூடுதலா 50 நபர்கள் 100 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. யோசிச்சு பாருங்க. இதே 200 அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்க. சோ 27 லட்சம் ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேல சன்ஃபிளவர் அன்லிமிட்டடா எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வாய்ப்பை கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். செகண்ட் ரவுண்டுக்கு 8 மடங்கு, 3வது ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 64 மடங்கு, 4வது ரவுண்டு பாத்தீங்கன்னா 512 மடங்கு. யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரே ஒரு உதவியை கொடுத்தோம், மீதி வரக்கூடிய அத்தனை இன்கமுக்குமே சிஸ்டம் உதவி செய்யுது. நம்ம 2 இலக்க நோக்கி தான் போறோம். 1 லட்சம் பீப்புளுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது 60,000 ஐடி ரீபர்த் ஆகுது. ரீபர்த் அப்படின்னா 2 கேட்டகரைஸ்ல பிரிக்கலாம். உங்களோட வருமானமும் பல மடங்கா வரப்போகுது. வரக்கூடிய நபர்களுக்கும் சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுட்டு போகுது. பல பேர் அந்த வார்த்தைக்காக தான் வாழ்க்கையே தேடிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த 2மே நம்மளோட இங்க கேஷ் 25 ப்ராஜெக்ட்ல கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதே 2வது இலக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த 3 லட்சம் நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட உள்ள வந்த நபர்களோட ரீபர்த் ஐடியே என்ன ஆயிட்டு இருக்கும், ரொட்டேட் ஆகி வருமானங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். வேலையே நம்மளுக்கு ஓபன் பண்ணி பாக்குறதானே இருக்குமே தவிர, அப்ப பாருங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பிஸியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அத்தனை நபர்களுமே யோசிக்கலாம், இத்தனை அமௌண்ட் இருக்கு மேடம், நான் நேத்து ஜாயின் பண்ணேன், எனக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, எனக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே யோசிப்போம். வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நாளைக்கே கொடுத்தா சந்தோஷமா இருக்குன்னு யோசிப்போம். சிஸ்டத்துக்குள்ள வந்த நபர்கள் வரிசையின் அடிப்படையில கிரௌடு எந்த அளவுக்கு வருதோ அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வருமானங்கள் உறுதி செய்யப்படுது. சோ வந்த நபர்களோட நோக்கம் குறைஞ்சபட்சம் 2 நபருக்காவது இந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வருமானங்கள் நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்பு சீக்கிரமா அமையும் அப்படிங்கிறத பேசிவ் இன்கம்ல நம்ம முடிக்கிறோம். அது மட்டும் இல்ல, பேசிவ் இன்கம்லயே இவ்வளவு இருக்கே, சிஸ்டமா கொடுக்கறதுலயே இவ்வளவு இருக்கே, நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் இருக்குங்கிறது இங்க நான் பார்க்க போறோம். என்னன்னா உள்ள வந்தோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி 1030 ரூபாய் எடுத்துட்டு வரோம். முதல் நபர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளான் ஆக்டிவேஷன் ஆயிடும். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து உங்களோட பேசிவ் ஆக்டிவேஷன் ஆகுது. அதைத்தான் இப்ப பேசிவ்ல என்ன வருமானம் வருதுங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். அப்ப என்னன்னா உங்களுக்கு 2வது நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1030 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது. முதல் லெவல்ல 500 ரூபாய், மீதி இருக்கிறது 2வது லெவல்ல 90. இதே மாதிரி பிரிஞ்சு டோட்டலா 25 லெவலுக்கும் கொடுக்கக்கூடிய வருமானம் 1030. இங்க போட்டிருக்கிறது 2x2 மேட்ரிக்ஸ். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தருக்கு கீழே 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா
இந்த இடத்துல என்ன இன்கம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க உங்களுக்கு கீழே நீங்க நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் கொடுத்திருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களோட வருமானம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, நேரடி இணைப்புல ஒரு 30 பேர் கொடுத்திருக்கீங்கன்னா 30 × 500 போட்டு பாருங்க. முதல் நபர் மூலமா வரக்கூடிய வருமானம் உங்களோட பேசிவ், மீதி இருக்கிறத கால்குலேட் பண்ணுங்க, உறுதி செய்யப்பட்ட வருமானமா வரும். அது மட்டும் இல்ல, இங்க இருந்துட்டோம், நான் நிறைய டேபிள் நீங்க சொன்ன மாதிரி இருந்தது மேடம், ஜனவரியிலேயே நிக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இங்க கூடுதலா உழைப்ப போட்டோம் அப்படின்னா சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை தாய்லாந்து ட்ரிப்புக்கே அழைச்சிக்கிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க. நம்ம நினைப்போம் நம்மளோட உழைப்ப நம்மளே கவனிக்க மாட்டோம், பட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பார்த்தது அதுக்குன்னு உண்டான ஒரு என்ன சொல்றது மரியாதையை சிஸ்டம் கொடுக்கணும்னு நினைக்கும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து ட்ரிப்புக்கும் உங்களை அழைச்சிக்கிட்டு போகுது. சோ நானே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி சிஸ்டம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து நம்ம அடுத்த டேபிளுக்குள்ளேயும் என்டர் ஆகுறோம். நம்ம முதலே சொன்னோம், முதல் நபர் அப்படிங்கிறது யாருனாலையும் மறக்க முடியாது. அந்த நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது 4 லெவல்ல என்ன இன்கம் வாங்க போறோம்னு பார்த்துட்டோம். 2வது நபர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வருவாங்க. வாங்கும்போது 1300 டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி 1030 வந்து நிக்கும். அதைத்தான் இப்ப டிஸ்ட்ரிபியூஷனா பார்த்தோம். அப்ப 2வது நபர்கள்கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியில வரக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 500 ரூபாயும், அது மட்டும் இல்ல நம்ம வாங்கக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே ஸ்பாட் இன்கம் 100 ரூபாய். அப்போ நேரடி இணைப்புல வரவங்க அன்லிமிட்டடா யார் ஒருத்தர் வந்தாலும் ஸ்பாட் இன்கம் 100 ரூபாயும், நேரடி இணைப்புல 500 ரூபாயும், 600 ரூபாய் எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அது மட்டும் இல்ல, இங்க 2 பிரிவு வருமானத்துல 80% இன்கம் ஆகும், 20% ப்ரமோஷனல் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த ப்ரமோஷனல் நம்ம நேரடி இணைப்புல வாய்ப்பை கொடுக்கும்போது வந்துச்சு. இங்கேயும் ப்ரமோஷனல் எதுக்குன்னா அடுத்த டேபிளுக்கு போய் கூடுதல் வருமானம் பெறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வேலட். அப்போ வரக்கூடிய வருமானத்துல 80% நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து செலவு பண்ணிக்கலாம். 20% பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டேபிளுக்கு அடுத்த வருமானத்துக்கு நம்மளுக்கு சிஸ்டமா என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து 20% மட்டும் பிடித்தம் செஞ்சு அடுத்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீபர்த் டேபிள் பிப்ரவரி 1. ஸோ ரீபர்த் டேபிள்னாவே 15 லெவல் தான். இந்த 1000 ரூபாய் பிரியுது 15 லெவலுக்கு. இதுல இருந்தும் 80 20 எடுத்துக்கிட்டு அடுத்த டேபிளுக்குள்ள போறோம். ஏன்னா இந்த 1000 ரூபாய் இந்த 15 லெவலுக்கு பிரியறது எல்லாத்துக்குமே ஈஸியா தெரியும். நேரடி இணைப்புல 500 அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு இங்க வருது. அதே மாதிரி இங்கிருந்து அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ டாப்அப் 25 லெவல் ஃபர்ஸ்ட் ஆட்டோ டாப்அப்க்கு வேணும். அதுக்கு தேவையான உதவித்தொகை பாத்தீங்கன்னா 2100. அது நம்ம 20%ல ரீச் ஆனதையும் நம்ம எங்க வந்துடலாம் அப்படின்னா நம்மளோட மார்ச் டேபிள் 2100க்கு வந்துடலாம். அப்ப நம்ம 25 லெவல் ஆட்டோ டாப் அப் டேபிள் அப்படின்னாவே நம்ம கொண்டுட்டு வரக்கூடிய அமௌண்ட் 25 லெவலுக்கு பிரியுதுன்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் எடுத்துட்டு எப்ப வரோமோ அது 15 லெவலுக்கு ரீபர்த் டேபிளுக்கு பிரியலாம். சோ இதுதான் 2 கால்குலேஷன் தான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜனவரிக்குள்ள வந்தோம், மீதி இருக்கிறது எல்லாமே 3 25 லெவல் ஆட்டோ டாப் அப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 ஆட்டோ டாப் அப் ரீபர்த் டேபிள். அப்ப பாருங்க 12 இடத்துல இந்த இடத்துல வருமானங்கள் உறுதி செய்யப்படுது. ஒரு இடத்துல வந்தோம், கூடுதலா 11 இடத்துல நமக்கு வருமானம் வருது. அப்ப என்னன்னா ஜனவரியில வரக்கூடிய வருமானம் எடுக்கிறதுக்கு 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஜனவரியை தாண்டி எந்த டேபிளுக்குள்ள வந்தாலும் சரி நமக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னொரு 2 நபர்களை ஜனவரியில வாய்ப்பு கொடுக்கும் போது வரக்கூடிய அத்தனை டேபிளோட இன்கமையும் நம்ம எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு. ஏன்னா மத்த டேபிள் எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. வந்த நபர்கள் அவங்களாதான் என்ன பண்ணி ஆகணும், ஆட்டோ டாப் அப் சிஸ்டம் பண்ண போகுது. என்ன செய்யணுங்கிறது தான் சிஸ்டம் நம்மளுக்கு சொல்லி இருக்கு. உள்ள வந்துட்டோம். 2100ல இருந்து 25 லெவலுக்கு பிரிஞ்சதுல பாத்தீங்க அப்படின்னா 20 80 எல்லா இடத்துலயுமே பிரியும். ஆனா அடுத்த டேபிளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேபிள்ல 100% இன்கமையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த 20% சிஸ்டத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நபர்களுக்குமே 100% இன்கம் உறுதி செய்யப்பட்ட இன்கமா சிஸ்டம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 2100ல இருக்கிறோம், அதுல இருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எகைன் செகண்ட் ஆட்டோ ரீபர்த் டேபிள்குள்ள வருது. எகைன் 15 லெவலுக்கு அது பிரியுது. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆட்டோ டாப் அப் டேபிளான 4200 ரூபாய் எடுத்துக்கிட்டு மே டேபிளுக்கு வருது 25 லெவல். அப்ப 25 லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 4200 ரூபாய் பிரியுது. அப்ப வருமானங்கள் கூடிக்கிட்டே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி
2100 தான் 25 லெவலுக்கு பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 4225 லெவலுக்கு பிரியுது. அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம ஆட்டோ டாப் அப் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதுங்கிறத தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூன் ரீபர்த்துக்கு போறோம். அதுல இருந்து 2080ல ஜூலைக்கு எடுத்துக்கிட்டு 8400 ரூபாய் எடுத்துக்கிட்டு வரோம். இது 3வது ஆட்டோ டாப் அப் டேபிள் 25 லெவல். அப்ப என்னன்னா 8400 ரூபாய் 25 லெவலுக்கும் பிரியுதுன்னா கண்டிப்பா இன்கம் கூடிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நேரடி இணைப்புல ஒரு நபர்கள் வந்தாங்கன்னாவே 4000 ரூபாய். அப்ப 10 நபர்கள் வந்தாங்கன்னா 10 × 4000 ரூபாய் போட்டு பாருங்க என்ன இன்கம் அப்படின்னு. அப்போ இத்தனை டேபிளுக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரியில 4 நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு நம்மளோட டீமை கட்டமைச்சாலும் சரி, நேரடி இணைப்புல அதிகப்படுத்தினாலும் சரி, அத்தனையிலும் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். அப்ப இறுதியா பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் டேபிள்ல இருக்கிறோம். இதுக்கப்புறம் 2080 பிடித்தம் தேவையில்லை. இதுதான் லாஸ்ட் ரீபர்த் டேபிள். அப்ப ஒட்டு மொத்தமா 12 மாதம் மாதிரி ஃபர்ஸ்ட் மாதத்துல உள்ள வந்த நம்ம மீதி இருக்கக்கூடிய 11 மாதத்திலையும் வருமானம் எப்படி வாங்குறதுன்னு சிஸ்டம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு அற்புதமான வாய்ப்பும் சிஸ்டம் சொல்லியிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ராயல் இன்கம். சோ பேரே கேட்கறதுக்கு அருமையா இருக்கு. நிறைய பேர் ராயல் லைஃப்ல இருந்தவங்கள கொஞ்சம் பேர் தான் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரஸ்ட் மெம்பரான அத்தனை நபர்களுமே நம்ம எதுக்கு எலிஜிபிலிட்டி ஆக போறோம்? ராயல் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அனுபவிக்கவும் ரெடியாக இருக்க போறோம். சோ எவ்வளவுதான் என்னதான் பேசினாலும் நம்மளுக்கு தேவை வருமானம். அது ராயல் வருமானமா இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம யோசிப்போம். நேரடி இணைப்புல உள்ள வந்துட்டோம். 1000 ரூபாய் கொடுத்து டாப் அப் பண்றோம். நம்மளோட ராயல் வருமானம் வாங்கறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சோ கேஷ் டாப் அப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 5 இடத்துல நம்மளுக்கு இன்கம் பிரியுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் உங்களுக்கே வருது. அது மட்டும் இல்ல, 2வது லெவல் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கும் 200 ரூபாய் பிரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 200 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த அந்த 12 டேபிளும் மிரர் பிளான். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜனவரி டேபிள்ல எப்படி ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்தடுத்ததுல இருக்கும். நம்ம வேலையை உழைப்ப போட்டு அந்த டேபிளுக்கு போகும்போது மிரரா இருந்தா நம்ம ஆக்டிவேஷன் ஆயிடுவோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களாட்டவே யாரெல்லாம் உங்களோட டைரக்ட்ல இருக்கிறவங்க வேலை செய்யறாங்களோ அவங்க இந்த அடிப்படையில இங்க வருவாங்க. அப்ப 10வது நபரா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபர்ஸ்ட் டாப் அப் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்து ராயல் இன்கம் வாங்குறாரு அப்படின்னா, ராயல் டாப் அப் பண்றாரு அப்படின்னா உங்களோட டைரக்ட் ஒன்னா இந்த ராயல் டேபிள்ல இருப்பாரு. யோசிச்சு பாருங்க மத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய டைரக்ட் 1 2 3 4 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது உங்க நேரடி இணைப்புல இருக்கிறவங்க டக்குன்னு எனக்கு வருமானம் வேணும்னு உள்ள வந்த நபரா இருப்பாங்க. ஏன்னா வந்த நோக்கமே எதுக்காக தான்? வருமானத்துக்காக தான். சிஸ்டம் கட்டாயப்படுத்தல, ஆனா நம்ம வந்த நோக்கம் வருமானத்துக்காக. அப்ப என்ன அப்படின்னா 4 நபர்கள் மூலமா ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல 4 பேருக்கு வரக்கூடிய ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வருமான ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு 2வது நபர் டைரக்ட்ல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாயும் 5 6 7 அப்படிங்கிற அப்பர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் பிரியுது. இதுவே 3வது டைரக்ட் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 200, 8 9 10 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 200 பிரியுது. 4வது டைரக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200, 11 12 13 இருக்கக்கூடியவங்களுக்கு 200 பிரியுது. அந்த லெவல்ல யாரும் இல்ல அப்படின்னா அந்த டைம்ல 13வது லெவலோட இன்கம் எஃப்டிசிக்கு போகுது. எஃப்டிசின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி. சோ எந்த டைம்ல சிஸ்டம் எங்க இடத்துல கிரிட்டிக்கலா இருக்கோ அதுக்கு முழு பொறுப்பும் எஃப்டிசி எடுத்துக்கும். அதுக்காக அந்த 200 ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இங்க வரக்கூடிய வருமானங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வருமானங்கள் நம்ம வித்ட்ரா போடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு கட் ஆஃப், திங்கக்கிழமை வெரிஃபிகேஷன், செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு பே அவுட் காலையில 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்மளோட ராயல் இன்கம் நம்மளோட ராயல் லைஃப தனியா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை கட் ஆஃபும் சனிக்கிழமை வெரிஃபிகேஷனும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வருமானம் வருது. சோ அரசு விடுமுறை தினத்திலையும் வருமானம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளோட ராயல் இன்கமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல,
இங்க பாத்தீங்க அப்படின்னா வருமானங்கள் நம்மளுக்கு பல இடத்துல இருந்தாலும் ராயல் அப்படிங்கறதுலயும் 2 கேட்டகரைஸ்ல இருக்கு. முதல் கேட்டகரைஸ் தான் பாத்தீங்கன்னா டைரக்ட் 1ல இருந்து 4 நபர்கள் வந்தான். இதுவே 5வது நபர்ல இருந்து வரும்போது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு வருமானம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நேரடி இணைப்புக்குள்ள வரக்கூடியவர் 5வது நபரா வந்தாரு அப்படின்னா ராயல்குள்ள 500 ரூபாய் உங்களுக்கு இன்கமும், 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல் இருக்கக்கூடிய உங்களோட ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் பிரியுது. அதுக்கப்புறம் 6வது டைரக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க டைரக்ட்ல ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாயும், 5, 6, 7 லெவல்ல இருக்கக்கூடிய அப்பர் லைனுக்கு 100 ரூபாயும் பிரியுது. 7வது டைரக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500ம். அப்ப 5ல இருந்து எத்தனை டைரக்ட் வந்தாலும் சரி ராயல்ல உங்களுக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது உறுதி. அதுக்கு மேல பிரியறது பாத்தீங்கன்னா 6வது டைரக்டா இருந்தா 5, 6 லெவலுக்கு மேலையும், 7வது டைரக்டா இருந்தா 8, 9, 10 அப்பர் லைன்ல இருக்கக்கூடியவருக்கும், 8வது டைரக்டா இருந்தா 11, 12, 13 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரியுது. அப்ப பாருங்க, அடுத்தது எந்த டைரக்ட் இருந்தாலும் சரி 9வது டைரக்டா இருந்ததுன்னா 5வது டைரக்டோட ஸ்ட்ரக்சரும், 10வது டைரக்ட் வந்தாங்கன்னா 6வது ஸ்ட்ரக்சரும் இதே ஆர்டர்ல என்ன ஆகும் நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு வருமானங்கள் இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. அப்ப உள்ள வந்த நபர்கள் 4 நபர்கள் உங்களுக்கு கீழே ராயல்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட வருமானம் பாருங்க ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து 200 ரூபாய். அப்ப 4 × 200 போட்டு பாருங்க 800 ரூபாய். 2வது லெவல்ல 16 நபர்கள் வந்திருப்பாங்க. 2வது லெவல்ல 16 நபர்கள் வந்தாலும் உங்களுக்கு 4 நபர்கள்ட்ட இருந்து தான் வருமானம் வரும். அப்ப × 200 போட்டு பாருங்க 800. சோ கிட்டத்தட்ட ஒரு 12 லெவலுக்கு இங்க வருமானங்கள் போட்டாவே எவ்வளவு பல லட்சங்கள வருமானம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரியுது. சோ அத முனைப்போட செயல்பட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே இந்த இன்கம வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா வந்த நீங்க 4 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க ஜனவரியில அப்படின்னா என்னன்னா 1300 ரூபாயில ஜனவரியில 4 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல நீங்க ராயல் 1000 ரூபீஸையும் கொடுத்து டாப் அப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ராயலோட இன்கமை வித்ட்ரா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வாரம் 25,000 வரைக்கும் எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேல வந்துச்சுன்னா நான் என்ன மேடம் பண்ணலாம்னா ஒன்னா அடுத்த வாரம் போடணும், இல்ல கூடுதலா இன்னொரு 4 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜனவரியில 8 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா ராயல் வருமானம் 50,000 வரைக்கும் வாரம் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல கூடுதலா இன்னொரு 4 நபர்களுக்கு ஜனவரியில வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப என்னன்னா 12 நபர்கள் நேரடியில வந்திருப்பாங்க. ட்ரஸ்டுக்கு மெம்பராவும் ஆயிருவீங்க. வாரம் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு. உறுதி செய்யப்பட்ட வருமானமா பாத்தீங்க அப்படின்னா 4 வாரம் சேர்ந்தது 1 மாதம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் எடுக்கிற அளவுக்கு என்ன ஆகுது சிஸ்டம் எலிஜிபிலிட்டி இந்த இடத்துல நம்ம கிட்ட கொண்டு வந்து தருது. அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே பேசிவ்ல உள்ள வந்துட்டேன் மேடம், எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 நபர்களுக்கு நீங்க அங்க வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் கூடுதலா 4 நபர்களுக்கு 1300 ரூபாய் ஜனவரியில என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா 100% இன்கமையும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே 8 நபர்களை பேசிவ்ல கொடுத்திருக்கேன் மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எகெயின் கூடுதலா 4 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 100% இன்கம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல நான் பேசிவ்ல ஒரு 10 நபரை கொடுத்திருக்கேன் மேடம்னு கேட்டீங்கன்னா கூடுதலா மினிமம் நம்மளோட ஜனவரியில 4 நபர்கள் கம்பல்சரி வாய்ப்பு கொடுத்தே ஆகும். அப்ப நீங்க 10 நபர்கள் பேசிவ்ல கொடுத்திருந்தாலும் ஆக்டிவ்ல ஒரு 4 நபர்கள் 1300 ரூபாய்க்கு அற்புதமான வாய்ப்பை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 100% ராயல் இன்கமையும் எலிஜிபிலிட்டி ஆக போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், எப்படி இணைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நபர் கொடுத்திருப்பாரு. அப்படி கொடுத்திருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு திருப்தி நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா பெஸ்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் என்ன, போன்பே நம்பர் என்ன, பேடிஎம் நம்பர் எதுல நீங்க மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுங்க. சோ இத்தனையும் கொடுத்து இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க இணையணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத பாத்தீங்க அப்படின்னு இந்த தகவல்களை உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நபர் அவருதான் உங்களோட ஸ்பான்சர். அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாரு.
உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம்மளோட வெப்சைட் இயங்கிட்டு இருக்கு. சோ நம்மளுக்கு தேவையான பின்னு பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் பே அவுட் கமிட்டி கிட்ட வாங்கணும். சோ இது உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு தெளிவாவே தெரியும். அவர் முன்னாடியே அதுக்குண்டா தயாராகி இருப்பார். அது மட்டும் இல்ல, டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா மக்கள்ல ஒருத்தரா தான் இருப்பாங்க. வருங்காலங்கள்ல இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண நபர் கூட அதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அதை அத்தனை நபர்களுமே தாராளமா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வாரத்துல 2 நாட்கள் நம்மளுக்கு வருமானம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது லட்சம் அப்படிங்கிறது ஒரு இலக்கா நம்மளுக்கு சிஸ்டம் சொல்லி இருக்கு. அப்ப 4 லட்சம் வரைக்கும் நம்ம இங்க என்ன பண்ணலாம், வருமானத்தை வாங்கலாம் அப்படிங்கிறது சிஸ்டமா சொல்லியாச்சு. மினிமம் 500 ரூபாய் இருந்தா கூட வித்ட்ரா பண்ணலாம். வாரம் 1 லட்சம் ரூபாய். சோ 500 வாங்க போறோமா 1 லட்சம் வாங்க போறோமா ஒவ்வொருத்தரோட கையில இருக்கு. அதுக்குண்டான உழைப்பை எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணா போதும். 300 ரூபாய் இருந்தா கூட வேலட் டு வேலட் டிரான்ஸ்பர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இங்க எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, எந்த வித கம்பெனியும் இல்ல. அது மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அத்தனை நபர்களுக்குமே சப்போர்ட் பண்ண ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து 10% பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் பேசிவ் பிளானுக்கு ஹெல்பிங் ஐடியா போறதுக்காக சிஸ்டம் எடுத்து வைக்குது. அப்படி எடுத்து யாரெல்லாம் வரிசையின் அடிப்படையில வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு உதவியா சிஸ்டம் கொடுக்குது. சிஸ்டம் திருப்பி எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. அதுதான் ஹெல்பிங் ஐடி. பேருக்கு ஏத்த மாதிரியே 100% அது செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது ஜனவரியில இன்கம் எடுத்துக்கலாம். அதை தாண்டி இன்னொரு 2 நபர்கள் கொடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்த டேபிளோட வருமானத்தையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ட்ரஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா 5 ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இப்போ கேஷ் 25 ப்ராஜெக்ட்ல எத்தனை வருமான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திருப்போம். இதே அந்த 1300 ரூபாய் எத்தனை வேலைக்காக நம்ம செஞ்சிருப்போம். அதன் மூலமா ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட வருமானம் கூடிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கே பதில் தெரியும். ஆனா இங்க உள்ள வந்த நபர்கள் இப்படி ஒரு வாய்ப்பு 1300 ரூபாயில ஒரே ஒரு முறை கொடுக்கும் போது வருது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம 2வது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோ 25. சோ உதவி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தா பத்தாது, உலகத்துல இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு USDT உதவியா கொடுக்குறோம். அதுதான் நம்மளோட 2வது ப்ராஜெக்ட் கிரிப்டோ 25. அதனோட திட்ட விளக்கமும் ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு நடக்கும். இதே ஜூம் லிங்க்ல வந்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்ல, 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது. எழுந்திரிச்சதையும் நம்ம 5 மணிக்கு உள்ள வந்த நபர்கள் ஆரோக்கியத்துக்கு உண்டான வழி அந்த இடத்துல இருக்கு. அப்ப யோகா கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்ச்செல்வன் சார் அழகா எடுத்துக்கிட்டு இருக்காரு. 5 to 5:30. 5:30க்கு அப்புறம் 6 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீட்பேக், நம்மளோட என்னென்ன நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் சிஸ்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க கூடிய இடமாவும் அந்த டைம் இருக்குது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. கேஷ் 25லே பல இடத்துல வாய்ப்பு கூடுதலா வருமானம் கொடுக்கறதுக்கு எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமோ அத்தனை இடத்துலயும் நம்மளுக்கு வருமானமா வருது. அதே மாதிரி கிரிப்டோலையும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப அத்தனை நபர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதையும் நாளைக்கு மார்னிங் அட்டன் பண்ணி அதுலயும் இணைஞ்சு அதனோட வருமானத்தையும் நீங்க உறுதி செய்யப்பட்ட வருமானமா கொண்டுட்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அத்தனை நபர்களுக்கும் வாழ்த்துக்களை இப்பவே சொல்லிடுறேன். 3வது ப்ராஜெக்ட் எம்பவர் சொல்யூஷன். 4வது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் அண்ட் இறுதி அப்படிங்கிற மாதிரியே நம்ம தாராளமா சொல்லலாம். உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மகளிருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அத்தனை மகளிருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு எங்க வேணாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நம்மளோட ட்ரஸ்ட் கீழே நடக்கக்கூடிய 4வது ப்ராஜெக்ட்ல இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சிஸ்டம் கொண்டு போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 5வது ப்ராஜெக்டான ஆல் இஸ் என்ரிச் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி கேஷ் 25 ப்ராஜெக்டே அப்படிதான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப 5வது ப்ராஜெக்டோட நேமே ஆல் இஸ் என்ரிச் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அது நம்ம எப்ப பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணணுமோ அப்பதான் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் நம்ம கையில. சோ அப்படி முடிவெடுத்த அத்தனை புதிய நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு தேவையான தகவல்களையும் ஒரே ஒரு முறை 1300 ரூபாய் உதவியா கொடுக்கக்கூடிய தொகையையும் செலுத்தி இப்பவே இணைஞ்சு செயல்படணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம்.
1300 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த 1300 ரூபாய் நம்ம கையிலயோ அக்கௌண்ட்லயோ இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு அமௌண்டா மாறுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க ஒரே ஒரு முறை அந்த 1300 ரூபாய் உதவியா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட 5 வருட முடிவுல அப்ப ஒட்டுமொத்த எல்லா வருமானத்தையும் சேர்த்தி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருமானம் கையில இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ணுங்க. அப்படி ஒரு இடம் இந்த இடம் அருமையான இடம். சோ இதுக்குள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியலானது உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நபர் மூலமா உங்களுக்கு பொருளாதார சுதந்திர விடியலா அனைவருக்கும் அமையும்னு சொல்லிட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.